ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே 28 முதல் ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயம் இவை நடந்தே தீரும். 100% மேஜிக் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 28 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறைத்து அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதே நிசர்த்தமான உண்மையாக அமைகிறது. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் வெற்றியை தரும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த சுக்கிரனுடைய நிலை அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் பல குழப்பத்தோடு செயல்பட்டு வந்த உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக நம்பிக்கை துளிர்க்க இருக்கு. அதனால் நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்து வெற்றியும் காண இருக்கீங்க. வணிகத்தில் ஆதாயத்தை தரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக இருக்குங்க. அதே நேரம் ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் பிறந்த நன்மைகளை குரு தருகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது இவ்வளவு நாட்களால அவரால் ஏற்பட்டு வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. சிரமங்கள் அனைத்தும் மாறக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் அமையிருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு மாமன், மைத்துனர் போன்ற தாய்வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருவாங்க. காரணம், ஜென்மராசியில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால எதிர்பாராத ஆதரவுகள் நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது என்றிருந்த பல காரியங்கள் மேஜிக் நடந்தது போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குது. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவாங்க. இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. அதே போல் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் என்பது இந்த வாரத்துல சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. அதே போல திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்குது.
ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சற்று அதிகமாக தாங்க இருக்கு. இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்குங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்க. தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கைகள்ல தாங்க இருக்கு. உற்பத்தியை தைரியமாக நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாதகமான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நிதி நிறுவனங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. சனி மற்றும் ராகு புதன் ஆகியோருக்கும் இத்துறையில் பங்கு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு. அல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பாங்க. சிலரிடம் முக்கிய கட்சி பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்படுங்க. விடுதிகள்ல தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள் பெருகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் என்பது எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த
வாரம் முழுவதுமே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாகிய யோகம் கிடைக்க இருக்குது. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைப்பதால் மனதில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் வாரம் அமைஞ்சிருக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க, மகத்தான நன்மைகள் கிடைக்கும்.